அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழகம் முழுவதும் உள்ள NBHS, PHS, AAY ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும், மேலும் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும், மேலும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றிய தகவலை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி விடுங்க, உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் குறைந்த விலையில் மாதந்தோறும் உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சரியான பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்ய EKYC செய்வது கட்டாயமாகும். இதன்படி ரேஷன் கடையில் EKYC செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏற்கனவே EKYC செய்யாமல் விடுபட்டவர்களுக்கு மற்றும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது தமிழக அரசு. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கான EKYC சரிபார்ப்பு முகாம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்று நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான நேரம் பாத்தீங்கன்னா காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள். சிறப்பு முகாமின் நோக்கம்: ரேஷன் கார்டில் உள்ள போலியான பெயர்களை கண்டறிந்து அதனை நீக்கவும், தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை சென்றடைவதை 100% உறுதி செய்யவும் கைரேகை சரிபார்ப்பு செய்ய சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை. ரேஷன் கடை ஊழியர்கள் POS இயந்திரத்தில் ரேஷன் கார்டு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிட்டு குடும்ப உறுப்பினரின் கைரேகை அல்லது கருவிழி பதிவின் மூலம் சரிபார்ப்பை மேற்கொள்வார். இந்த EKYC சரிபார்ப்புக்கு பொதுமக்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அரசால் வழங்கப்படும் இந்த சேவை முற்றிலும் இலவசம்தான். முக்கிய குறிப்புகள்: இயந்திரத்தில் கைரேகை சரியாக விழாத மூத்த குடிமக்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு கண் கருவிழி மூலம் சரிபார்ப்பு செய்யப்படும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு EKYC முறையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 5 முதல் 18 வயதுடைய சிறுவர் சிறுமியர்களுக்கு EKYC சரிபார்க்க புதுப்பிக்கப்பட்ட ஆதார் கார்டு விவரங்கள் தேவைப்படும். ரேஷன் கார்டில் EKYC செய்ய குடும்ப தலைவர் மட்டும் சென்றால் போதாது. கார்டில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தனித்தனியாக தங்கள் கைரேகை அல்லது கருவிலை பதிவு செய்ய வேண்டியது அவசியம். இதுவரை EKYC செய்யாத ரேஷன் கார்டுதாரர்கள் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து வாங்குவதில் சிக்கல் ஏற்படலாம். அதோடு உங்கள் ரேஷன் கார்டை ரத்து செய்யவும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமைத்தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையை தமிழக அரசு ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க திட்டமிட்டுள்ளது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வாங்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமைத்தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலில் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதே போல வருகிற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த உயர்த்தப்பட்ட தொகை ரூபாய் 2500 வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு விரைவில் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஆன்லைன் மூலமாக மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக, ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு இனி அசல் குடும்ப அட்டையை நேரில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும், கார்டின் மின்பிரதி அல்லது அட்டை எண் மட்டுமே போதுமானது என்றும் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் லைசென்ஸ் மற்றும் ஆதாரை தங்களது ஸ்மார்ட் போனில் வைத்திருப்பதை போல இனிமேல் ரேஷன் கார்டு மின்பிரதியையோ அல்லது அட்டை எண்ணையோ ஸ்மார்ட் போனில் வைத்திருந்தால் போதுமானது. அதை ரேஷன் கடைகளில் காட்டி பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் ரேஷன் அரிசியில் கல் தவிடு வண்டுகள் இருப்பது போன்ற புகார்கள் ஒரு சில இடங்களில் இருந்து வருகின்றன. இது மட்டுமின்றி தோரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் தரம் சில இடங்களில் சரியாக இருப்பதில்லை எனவும் சில இடங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ரேஷன் கடையில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் சரியான இடையில் இல்லை எனவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசு ரேஷன் கடைகளை நவீனமயமாக்கவும் பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை விநியோகிக்கவும் மிக முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக முறையில் புதிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. கடந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள சில குறிப்பிட்ட ரேஷன் கடையில் சர்க்கரை மற்றும் துவரம்பருப்பு ஆகிய பொருட்கள் தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு சோதனை முறையில் விநியோகம் செய்யப்பட்டன.
இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நடைமுறையை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மிக விரைவில் விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சர்க்கரை, துவரம்பருப்பு மட்டுமின்றி ரேஷன் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையுமே பாதுகாப்பான முறையில் பாக்கெட்டுகளாக மாற்றி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் இருந்த அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.